ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ நேற்றுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் அண்ட் எபிசோட் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க வீக்கா ஹவுஸை சுற்றி அப்படியே வெளியிலலாம் அப்படியே நடந்து வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்கலாம் பார்த்தேன். பட் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு அப்படியே முடிச்சு அந்த ஸ்ட்ரீட் சைடாக கார் போகிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அங்கே போகும்போதும் காவேரிக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போன மாதிரி சில நினைவுகள்லாம் வருது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்னமோ நடந்திருக்கு, என்ன சொல்லுங்க, நம்ம முன்னாடி இந்த சைடு வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி ஆனதும் ஓகே, ரொம்ப அவங்களுக்கு வேற ஏதாவது ஆக போகுது அப்படின்ற காரணத்தினால எதையுமே விஜய் சொல்லாம அப்படியே மறைச்சிடுறாங்க. அண்ட் கார்ல போகும்போது கூட மேபி போன ஜென்மத்துல லவ் பண்ணிருக்கலாம், அதனால கூட இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அண்ட் காவேரியுமே வந்து எனக்கு முன்னாடிலாம் ஒரு உருவம் வந்து ஃபிளாஷ் ஆவாங்க, ஸோ அவங்க வந்து என்ன லவ் பண்ணாங்க போல, அவங்க கூட உங்களை மாதிரியே இருந்தாங்க பாக்குறதுக்கு, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஃபிளாஷ் ஆகிற பர்சன் தான் ஞாபகம் வந்தாங்க. ஸோ என்ன அவங்க லவ் பண்ணியிருந்தா என்ன வந்து அவங்க தேடி வந்திருக்கணும்ல, ஏன் வரல அப்படின்ற மாதிரி சில வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ உண்மை தெரிஞ்சாதான் விஜய் வந்து எந்த அளவுக்கு அவங்களே சுற்றி சுற்றி வந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும். இப்போ வரைக்கும் காவேரிக்கு வந்து கிளியரா எதுவுமே ஞாபகம் வரல, ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்குன்ற மாதிரி மட்டும் தெரியுது. ஸோ அது என்னது அப்படின்றது யாராவது சொன்னாதான் இனிமே தெரிய வரும். ஸோ இன்னைக்கே அது எப்படியாவது தெரிய வந்துடும் அப்படின்லாம் நான் நினைச்சேன். ஏன்னா இன்னும் 2 நாள் எபிசோட் தான் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் தெரிய வரல அப்படின்னு சொல்லும் போது சடனா நாளையோட ப்ரிவியூ, அதாவது இன்னைக்கு லாஸ்டா காவேரி இறங்கி உள்ள போனதும் சீக்கிரமே பாசிட்டிவா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ உடனே நிவின் கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி காவேரிக்கு அதெல்லாம் பார்த்ததும் ஏதோ ஒரு சில நினைவுகள்லாம் வந்து தலைவலியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுன்னா கூட்டு போங்கன்னு சொல்லி, ஸோ தூரத்துல இருந்து காவேரி அப்படியே விஜயை ரசிக்கிற அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. பட் சீக்கிரமே, அதாவது நாளையோட ப்ரிவியூ பார்த்ததும் ஷாக் ஆடனா, கிளைமாக்ஸை நோக்கி போச்சு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த ஹவுஸ் போயிட்டு ஒரு காஸ்டியூம்ல, நமக்கு கிரீன் கலர் காஸ்டியூம்ல பிடிஎஸ் வந்து ஷேர் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உண்மைகள் யார் மூலமாவும் தெரிய வந்துருமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. தெரிய வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எபிசோட் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.